welcome back to Nagastics. I am very happy to meet in this session. Here I am teaching you advanced maths in advanced level in our channel. So far we have discussed geometry, algebra and some topics in trigonometry, right? All videos links are in description. Please check it. If you like this video, please share it to your friends who is preparing for SSC CGL. Also subscribe our channel to get future updates, okay? And now we can continue the following topics in trigonometry. Today topic is advanced trigonometric identities. Adula compound angle பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? Compound angle is nothing but if angle A plus B அப்படி இருந்தா என்ன பண்ண? So last previous sessionலயே பார்த்தோம் A plus B plus C or C plus D இந்த மாதிரி two angle add பண்றது or subtract பண்றது தான் compound angle அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா லாஸ்ட் செஷன்ல ஒரு ஃபார்முலாஸ் சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணிடலாமா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் sin, what is the formula of sin A plus B? What is the formula of sin A plus B? Sin A plus B is sin A cos B plus cos A sin B. Correct? It's a sin A plus B formula. Also sin A minus B formula is same. எனக்கு sin A cos B வரும், பட் இந்த பிளேஸ்ல மைனஸ், இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இது மைனஸ், கரெக்டா? இட்ஸ் மைனஸ் cos A sin B, ரைட்டா? சேம் டைம் வாட்ஸ் a formula of cos A plus B? இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்லிட்டு லாஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன். cos A plus B ஃபார்முலா is cos A cos B மைனஸ், இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா காசுக்காக மைனஸ் வரும், sin A sin B. சேம் டைம் cos A minus B formula is cos A cos B plus sin A sin B, correct? So these all formula are important சொல்லிட்டு சொல்லிடலாம், கரெக்டா? இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் டரைவ் பண்ணி சம்ம சால்வ் பண்றதுதான் அட்வான்ஸ்ட் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி, நதிங் பட். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த ஃபார்முலா ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாலாம் வரும். அந்த ஃபார்முலாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஐ மல்டிப்ளை திஸ் டூ ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? sin A plus B into sin A minus B. கரெக்டா? sin A plus B sin A minus B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? A plus B A minus B அந்த ஃபார்மட்ல இருக்கு, கரெக்டா? ஸோ sin A cos B sin A cos B cos A sin B cos A sin B A plus B A minus B அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, A plus B A minus B A square minus B square. It's a formula, correcta? அப்போ sin square A and cos B க்கு cos square B minus same time cos square A sin square B சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? sin square B சொல்லிட்டு கிடைக்கும். இங்க if இந்த cos B இருக்கு இல்லையா, cos B நான் எப்படி எழுதலாம்? 1 minus sin square 1 minus sin square B சொல்லிட்டு எழுதலாம், கரெக்டா? cos B 1 minus sin square B. சேம் டைம் இந்த cos square A எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus sin square A அப்படி சொல்லிட்டு எழுதலாம், கரெக்டா? 1 minus sin square A சொல்லிட்டு எழுதலாம். இப்ப இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணா is equal to sin square A minus sin square A sin square B, கரெக்டா? sin square A sin square B minus
இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கிடைக்குது. நல்லா கவனிங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ sin square b plus sin square a sin square b plus sin square a sin square b. So remaining என்ன கிடைக்குதுனா sin square a minus sin square b கிடைக்குது. கரெக்ட்டா? So the formula of sin square sin a plus b into sin a minus b. The formula of sin a plus b sin a minus b is என்ன வரும்? sin square a minus sin square b sin square a minus sin square b. ஓகேவா? சேம் டைம் இந்த இத காஸ் டேர்ம்லயும் எழுதலாம். பட் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்பாது யூஸ் ஆகும். டயர் 2 லெவல்ல தான் யூஸ் ஆகும். நீங்க டயர் 1 லெவல்லயோ ஆர் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் அதுவும் சிஜிஎல் டயர் 1ல கேட்க சான்ஸ் இருக்கு. சிபியூ அந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் ரொம்பவே ரேர் தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுலாம். கவனிங்க. sin square a sin square a வை 1 minus cos square a சொல்லிட்டு எழுதலாம். மைனஸ் 1 minus cos square b சொல்லிட்டு எழுதலாம். கரெக்ட்டா? 1 minus cos square a மைனஸ் ஓட மல்டிப்ளை பண்ணா -1 plus cos square b. கரெக்ட்டா? சோ -1 சாரி -1 plus 1 கேன்சல் பண்ணா ரிமைனிங் cos square b plus cos square b minus cos square a கிடைக்குது. கரெக்ட்டா? சேம் டைம் இதோட ஃபார்முலா cos square b minus cos square a cos square a. so இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. that is cos square b minus cos square a. ஓகே, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சேம் டைம் நம்ம cos a plus b into cos a minus b cos a square b cos a minus b. so இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணா you got the formula cos square a minus sin square b. same time எனக்கு sin square a minus cos square b சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம டைரக்ட் பண்ணிடலாம். சோ இத மெயினா பார்த்துக்கோங்க. sin square a minus sin square b cos square a minus sin square b. ஓகேவா? சோ next formula is if I add these two formula இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஆட் பண்ணா if I add sin a plus b sin a plus b and plus sin a minus b இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் ஆட் பண்ணா I got இந்த ரெண்டு ஆட் பண்ணா நாகும் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 2 times of sin a 2 times of sin a cos b. இந்த ஃபார்முலா is 2 times of sin a cos b. கரெக்ட்டா? சேம் டைம் இந்த 2 ஃபார்முலாவையும் சப்ட்ராக்ட் பண்ணா if I subtract sin a plus b minus sin a minus b இந்த 2 டேர்மையும் சப்ட்ராக்ட் பண்ணா I got the formula. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா ஆகும் இது மைனஸ் மைனஸ் இந்த டேர்ம் பிளஸ். சோ ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 2 times of cos a sin b 2 times of cos a sin b. ஓகேவா? சேம் டைம் if I add இந்த ரெண்டு டேர்மையும் நான் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? if I add பண்ணா நானு cos a plus b plus cos a minus b இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணா so as usual செகண்ட் பார்ட் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் இருக்கும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 2 times of cos a cos b. same time if I subtract these two formula இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் சப்ட்ராக்ட் பண்ணா minus cos a minus b equal to
இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த டேர்ம் மைனஸ் மைனஸ் இதுவும் மைனஸ் ஆகுது கரெக்டா. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். சேம் டைம் minus 2 times of sin A minus 2 times of sin A sin B சொல்லிட்டு கிடைக்குது கரெக்டா. minus 2 times of sin A sin B சொல்லிட்டு கிடைக்குது. இந்த ஃபார்முலாவை சேம் இதே ஃபார்முலாவை ஜஸ்ட் டூ சைடும் மைனஸை மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸை மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் கெட் அனதர் ஒன் ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, இந்த ஜஸ்ட் இந்த டேர்மை இங்கே மூவ் பண்ணுங்களேன். cos A minus B cos A minus B plus cos plus minus வருமோ minus cos A plus B equal to இந்த 2 sin A sin B அப்படி சொல்லிட்டு ஆயிரும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைனஸை மல்டிப்ளை பண்ணிடுறேன் கரெக்டாக. மைனஸை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ப்ளஸ், ஸோ இங்கே வந்துருச்சு மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ரெண்டு டேர்மையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இட்ஸ் அ 4 important formula in advanced trigonometric identities. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த அதில் சிடி அப்படின்னா இந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 8 ஃபார்முலாவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு செப்பரேட்டாக மெமோரைஸ் பண்ணிடுங்க. பட் ஃபார்மெட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்மெட்டை பார்த்துட்டா நம்ம ஈஸியாக எழுதலாம். ஹியர் ஐ எம் if I take a plus b, c equal to a plus b and d equal to a minus b. C எனக்கு a plus b, d எனக்கு a minus b சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். then a value என்ன இருக்கும் அப்படின்னா c plus d divide by 2 கரெக்டா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா b கேன்சல் ஆகும். 2a equal to c plus d, அப்போ a equal to c plus d divide by 2 கரெக்டா. then இந்த 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா b value c minus d divide by 2. so இந்த 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா c minus d equal to 2b equal to c minus d and அப்போ b equal to c minus d divide by 2 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் கரெக்டா. so இந்த வேல்யூஸை சேம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஓகேவா. இந்த வேல்யூஸ் எடுத்து இங்க அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா sin c plus sin t. இட்ஸ் a important formula. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய சம் கேட்டிருக்காங்க. sin c plus sin d equal to 2 times of sin c plus d divided by 2 cos c minus d divided by 2. It's a formula. Correct? So a b க்கு பதிலா c plus d divided by 2, b க்கு பதிலா c minus d divided by 2 அப்படி சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகேவா. சேம் டைம் இங்க அப்ளை பண்ணா sin c minus sin d equal to 2 times of cos c plus d divided by 2 sin c minus d divided by 2. so இத நல்லா பாத்துக்கோங்க. 2 sin ஆட் பண்ணா 2 sin cos sin a cos a அந்த ஃபார்மட் வருது. sin cos வருது. சப்போஸ் 2 sin சப்ட்ராக்ட் பண்ணும்போது cos sin அந்த ஃபார்முலாவோட செகண்ட் பார்ட் வருது கரெக்ட்டா. சேம் டைம் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா இங்க அப்ளை பண்ணா cos c plus cos d plus cos d ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா cos c 2 times of cos c plus d divided by 2 cos c minus d divided by 2. same time cos c minus cos d minus cos d அப்படி சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ எனக்கு மைனஸ் 2 sin c plus d divided by 2 sin c
C minus D divided by 2. Okay. So in that term minus multiply பண்ணா you got another one formula. Okay. That's it guys. So இந்த formula ரொம்பவே important. இது எல்லாத்தையும் தெளிவாவே பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி டயர் 2 லெவல்ல ரொம்பவே லாஸ்ட் இயர் அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா நிறைய சம் எல்லா பேட்ச்லயும் இதை பேஸ் பண்ணி சம் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் நவ் ஆல்ரெடி I said to you what's the formula of tan A plus B equal to tan A plus tan B denominator la 1 minus tan A tan B. Correct? Tan A plus B formula எனக்கு tan A plus tan B divided by 1 minus tan A tan B. I think you know that very well. இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்ல எனக்கு மைனஸ் வரும், இந்த பிளேஸ்ல பிளஸ் வரும். கரெக்டா? இந்த பிளேஸ்ல பிளஸ் வரும். கரெக்டா? மைனஸ் ஆர் பிளஸ் சொல்லிட்டு லாஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன். தென் ஸோ சேம் டைம் இந்த ஃபார்முலாக்கு tan C பிளஸ் tan D. ஸோ ரெண்டு tan ஆட் பண்ணா எப்படி sin C பிளஸ் sin D, cos C பிளஸ் cos D அந்த மாதிரி நம்ம எழுதணுமோ சேம் tan C tan D ஃபார்முலா sin C plus D. It's easy guys. Sin C plus D denominatorல cos C cos D. It's a tan C plus D formula. Same time cot C my plus cot D. Cot C. Okay, இங்க இன்னொன்னு சொல்லிடுறேன். Suppose tan C minus tan D வேணும்னா tan C minus tan D formula is nothing but sin C minus D. sin C minus D அவ்வளவுதான். ஓகேவா? இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்ல மைனஸ் இருக்கும், இந்த பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்ல பிளஸ் இருக்கும். ஓகேவா? சேம் டைம் எனக்கு cos C plus cos D, cos C plus cot D equal to sin C plus D denominatorல sin C sin D. ஓகேவா? just suppose இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்ல மைனஸ் இருக்கும். ஓகேவா? that's it guys. so these all formula are important formula of advanced trigonometric identities. ஓகேவா? so இத பேஸ் பண்ணி தான் இப்போ சம் பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மாடல் எவ்வளோ டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸையும் நாம பார்த்துடலாம். ஓகேவா? so சம் பார்க்கலாமா? wait a minute. Here I have 25 sum. Correct? ஒரு 25 sum இருக்கு. So each and every sum are asked sum in last year question. Last yearல previous yearல asked sum. ஓகேவா? பார்க்கலாமா? sum number 1 cos x into cos y plus sin x into sin y equal to minus 1. Actually இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியுது cos x cos y plus sin x sin y. It's a cos x minus y. It's a cos x minus y formula equal to minus 1. Correct? Then we have to find out cos x plus cos x plus cos y. We have to find out cos x plus cos y. Correct? So இந்த வேல்யூ நம்ம find out பண்ணனும். Correct? Actually x minus y equal to cos ஓட x minus y equal to minus 1 அப்படினா then x minus y equal to 180 degree cos ஓட 180 டிகிரில தான் minus 1 வரும். ஓகேவா? டைரக்டா அப்போ x minus y நம்ம 180 டிகிரி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். so cos c cos t, what is the formula of cos c plus cos t? 2 times of cos c plus t. That means இங்க x plus y divided by 2 and cos x minus y divided by 2. cos c cos t அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். cos c cos t ஃபார்முலா 2 times of cos c plus t divided by 2 c minus d divided by 2. கரெக்ட்டா?
x minus y 180 degree, then this value இந்த வேல்யூ இந்த term value 90 degree கரெக்ட்டா. அப்போ cos 90 degree 0 கரெக்ட்டா. cos 90 degree value 0, இந்த entire term எனக்கு 0. That's it guys. இந்த entire term எனக்கு 0. It's a answer of this sum. So next sum பண்ணலாம். Sum number 2. Try to solve sum number 2. Here there is one sum. Sum number 2. Sum number 2 is sin 8 plus sin 6 theta. எனக்கு தெரிஞ்சு ஈஸியா சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். sin c sin d அந்த ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா 2 times of sin, ரெண்டையும் sin ஆட் பண்ணா 2 times of sin எத்தனை 8 theta 6 theta கரெக்ட்டா. சோ டைரக்ட்டா ட்ரை பண்ணுங்க. 8 plus 6 14, அப்போ 14 divided by 2 7 theta, and cos c minus d 8 minus 6 2, அப்போ cos 2 divided by 2 theta டைரக்ட்டா 2 sin theta sin 7 theta cos theta சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகே, இட்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 3. சம் நம்பர் 3 sin theta plus sin 5 theta equal to sin 3 theta. We have to find out theta value. கரெக்ட்டா? இங்க பாத்தீங்க அப்படினா sin theta sin c sin d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா 2 times of sin theta 5 theta இருக்கு கரெக்ட்டா. நான் எப்படி எழுதிக்கிறேன் ஓகேவா? சோ சம் வேணா எழுதிடலாம். வெயிட் a minute. sin 5 theta plus sin theta equal to sin 3 theta அப்படி எடுத்துக்கிறேன் ஓகேவா. சோ sin c sin d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா 2 times of sin 6 divided by 2 3 theta, different எனக்கு 4, அப்போ cos 2 theta equal to sin 3 theta sin 3 theta sin 3 theta கேன்சல் பண்ணிடலாம் கரெக்ட்டா. சோ 2 அங்க மூவ் பண்ணா cos 2 theta equal to 1 by 2. cos ஓட எந்த வேல்யூ 1 by 2? 60 degree. cos ஓட 60 degree 1 by 2, then theta will be 30 degree கரெக்ட்டா. theta எனக்கு 30 degree இருந்துச்சுனா தான் எனக்கு 2 theta that's mean 60 1 by 2 ஓகேவா. சோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 4. சம் நம்பர் 4 nearly same model and I think also easy task for you. Try to solve sum number 4. இங்க just formula apply பண்ணலாமா? டைரக்ட்டா formula apply பண்ணாலே you can get the answer. Actually cos 40 cos 140 minus apply பண்ணும்போது இந்த அந்த சைடு cos a plus b கரெக்ட்டா. சோ அந்த மைனஸ் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ டைரக்ட்டா 140 c ன்னு எடுத்துட்டு and 40 d அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு சம சால்வ் பண்ணுங்க. சோ 2 times of cos c cos t எனக்கு sin 140 plus 40 எனக்கு 90, next sin different 100 then 50 கரெக்ட்டா. சோ denominator sin 80 plus sin 20, 2 sin ஆட் பண்ணும்போது 2 times of sin 80 plus 20 then 50 cos different 80 plus 20 60, அப்போ 30 கரெக்ட்டா. சோ sin 50 sin 50 கேன்சல் பண்ணியாச்சு. 2 கேன்சல் பண்ணிடலாம். sin 90 value 1, value of sin 90 எனக்கு 1, and then cos 30 value root 3 divided by 2 கரெக்ட்டா. root 3 divided by 2. so 2 இங்க நியூமரேட்டர் மூவ் பண்ணா our answer is 2 divided by root 3 2 divided by root 3 ஓகே. ஜஸ்ட் ஃபார்முலா தெளிவா பாத்துக்கோங்க. ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே you can get all answer ஓகே. so next sum மூவ் பண்ணலாமா? sum number 5. sum number 5. so little bit கொஞ்சம் அந்த 90 minus theta அந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் அத கன்வர்ட் பண்ணிடலாம் ஓகேவா. sin 90 minus theta sin 90 minus theta cos theta cos 10a ஓகேவா, மைனஸ் sin cos 180 minus theta cos 180 minus theta செகண்ட் குவாட்ரண்ட், அப்போ மைனஸ் cos theta னு வரும். so plus cos 6a வா a denominator cos 90 minus theta cos 90 minus theta எனக்கு sin theta, so sin
10a minus cos sin 180 minus 6a 180 minus எனக்கு sin அது எனக்கு plus so sin 180 அப்போ 6a சொல்லிட்டு வந்துரும் கரெக்ட்டா சோ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் இப்போ ஜஸ்ட் இந்த sin c sin d அந்த ஃபார்முலா cos c cos d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே you can get the answer கரெக்ட்டா சோ இங்க அப்ளை பண்ணா 2 times of cos ரெண்டு ஆட் பண்ணா 16 divided by 2 8 கரெக்ட்டா so 8a cos different எனக்கு 4 so 2a denominator sin theta sorry sin c minus sin d அந்த ஃபார்முலா கரெக்ட்டா so sin c sin d 2 times of cos ரெண்டு ஆட் பண்ணா 16 8a different எனக்கு 4 அப்போ sin 2a கரெக்ட்டா so cancel பண்ணலாம் 2 cancel பண்ணிடலாம் இந்த term cancel பண்ணிடலாம் cos 2a divided by sin 2a cot 2a answer is cot 2a ஓகேவா that's it guys so next sum பண்ணலாமா next ஒரு sum கொடுத்திருக்கேன் same model also இந்த sum மாதிரி same model try to solve this sum இந்த sum solve பண்ண try பண்ணி பார்க்கலாம் here sum number 7 also one of the important sum tier 2 ல கேட்ட sum ஓகேவா சோ இந்த sum பொறுத்தளவுக்கு ஒரு 2 3 மெத்தட்ல sum சால்வ் பண்ணலாம் ஓகேவா first way என்ன அப்படினா first way என்ன அப்படினா x equal to take x equal to 90 degree y equal to 0 x equal to 90 degree y equal to 0 சொல்லிட்டு அப்ளை பண்ணா நல்லா பாருங்க x 90 degree na sin x எனக்கு 1 sin y ல எனக்கு 0 ஆயிரும் கரெக்ட்டா then 1 plus 1 sorry 1 into 1 numerator 1 denominator ல cos x cos 90 degree 0 cos y cos x 0 sorry ஆமா cos x 0 cos y வேல்யூல எனக்கு 1 ஆகும் கரெக்ட்டா so cos x 0 cos y வேல்யூ 1 then பாத்தீங்க அப்படினா denominator also 1 correct then answer is 1 guys then answer is 1 it's a one way it's a one method okay so x equal to 0 so 90 degree y equal to 0 degree சொல்லிட்டு எடுக்கலாம் okay so second way is second method is you can apply sin c sin d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண apply that formula sin c plus sin d formula என்ன sin c sin d formula என்ன 2 times of sin c plus d x plus y divided by 2 and cos x minus y divided by 2 correct into sin c minus sin d sin c minus sin d sin x minus sin y formula 2 times of cos x plus y divided by 2 and sin x minus y divided by 2 correct just formula apply பண்ணிருக்கேன் and denominator cos x plus cos y cos x plus cos y cos x plus cos y பாத்தீங்க அப்படினா 2 times of cos x plus y divided by 2 cos x minus y divided by 2 cos multiply பண்ணா இது கிடைக்கும் and then நல்லா பாருங்க இந்த டேர்ம்ல மட்டும் cos y minus cos x னு கொடுத்தாங்க கரெக்ட்டா அந்த cd டேர்ம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சேஞ்ச் பண்ணா பிளஸ் வரும் ஓகேவா 2 sin a சரி sin c plus d sin c minus d வரும் ஓகேவா சோ sin x plus y divided by 2 sin x minus y divided by 2 கரெக்ட்டா so just cancel பண்ணா you can get the answer sin x plus y sin x plus y sin x plus y cos x minus y cos x minus y cos x plus y cos x plus y cos x minus y sorry sin x minus y sin x minus y entire term cancel ஆகி answer is 1 our answer is 1 correct so it's a second way also you can solve this sum by using another one way another one method third இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம் எப்படி அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா நல்லா கவனிங்க அந்த ஃபார்மட் எப்படி இருக்கு
a plus b sin x plus sin y sin x minus sin y sin x plus sin y sin x minus sin y அப்படி சொல்லிட்டு இருக்கு. then it is sin square x sin square x minus sin square y கரெக்டா. a plus b minus a a plus b into a minus b அந்த ஃபார்மட்ல இருக்கு. then a square minus b square அந்த ஃபார்மட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. then denominator பாருங்க cos x plus cos y minus cos x just எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. then this formula will be cos square y minus cos square x கரெக்ட்டா. cos square x cos square y கரெக்ட்டா. actually these two formula இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எங்க டைரைவ் பண்ணி எடுத்தோம். இந்த டூ ஃபார்முலாவுமே பாத்தீங்க அப்படினா ஈக்குவல். இந்த டூ ஃபார்முலாவுமே ஈக்குவல். எந்தோட ஃபார்முலா அப்படினா sin a plus b into sin a minus b. same time this formula sin a plus b sin a minus b கரெக்ட்டா. சோ இதோட ஃபார்முலா தான் இதுவும். சோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் கரெக்ட்டா. then this value is equal to 1. so then answer is 1. it's another one way. each and every way every method நல்லா பாத்துக்கோங்க. சோ எல்லா ஃபார்முலாவும் சால்வ் பண்ண தெரியணும். ஓகே. வேல்யூ அப்ளை பண்ணினாலும் சரி அதல இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது எல்லாத்தையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 8 sin 4x plus sin 4y sin c sin d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் கரெக்ட்டா. சோ அப்ளை பண்ணா sin 4x sin 4y 4y அப்போ 2 times of sin 4x plus 4y எனக்கு divide by 2 வரும். then 2x plus 2y கரெக்ட்டா. then next cos term வருமா. cos 2x minus 2y வரும். and then அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு tan 2x minus 2y இருக்கு டினாமினேட்டர்ல. sin 4x minus sin 4y. so அதோட ஃபார்முலா 2 times of cos 2x plus 2y and then sin 2x minus 2y சொல்லிட்டு வருது கரெக்ட்டா. so if I move this term இந்த term இருக்குல இந்த term நான் அப்படியே இங்க denominatorல மூவ் பண்ணலாம். இங்க denominatorல மூவ் பண்ணா sin 2x minus 2y cos 2x minus 2y. so இந்த term என்ன ஆகும். tan 2x minus 2y கேன்சல் ஆயிடும் கரெக்ட்டா. tan 2x minus 2y கேன்சல் ஆயிடும். இந்த term tan கேன்சல் ஆயிடும். then இந்த 2y கேன்சல் பண்ணினா sin 2x plus 2y cos 2x plus 2y இந்த term மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. so remaining this value tan 2x plus 2y that's it guys. so அவ்வளவுதான். just ஃபார்முலா அப்ளை பண்ணாலே next ஸ்டெப் ஆன்சர் வந்துருது கரெக்ட்டா. so next sum பண்ணலாமா. sum number 9 try to solve sum number 9. I think it's easy task for you. ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த சமயம் ஒரு 2-3 வேல சால்வ் பண்ணலாம். ஒரு 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா sin 30 plus x minus cos 60 minus x அப்படி சொல்லிட்டு இருக்கு. வேல்யூ புட் மெத்தட்ல x தீட்டாவா x so x equal to ஒரு 30 டிகிரி அப்ளை பண்ணலாம். 30 டிகிரி அப்ளை பண்ணா sin 60 equal to cos 30. so ரெண்டு வேல்யூ ஈக்குவல் 0 அப்படி சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஆர்ல 60 அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். 60 அப்ளை பண்ணாலும் sin 90 வேல்யூ 1 and then 60 அப்ளை பண்ணா cos 0 வேல்யூ 1 1 minus 1 0 then also you got 0. okay it's a one way. வேற என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படினா sin 30x 30 plus x minus cos 60 minus x. so இந்த ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்.
sin a plus b cos a minus b அந்த ஃபார்மட்ல இருக்கு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி யூ கேன் கெட் த ஆன்சர். அதர்வைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கவனிக்கலாம். sin 30 plus x minus cos 90 minus 30 plus x சொல்லிட்டு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ 90 minus 30 60 and minus x சொல்லிட்டு எடுத்துரும். இந்த டேர்மும் 1. அப்போ நம்ம ஈக்குவல் சொல்லிட்டு எடுக்கலாம். cos 90 minus theta cos 90 minus theta sin theta கரெக்டா? ஸோ sin 30 plus x minus 90 minus theta sin theta. அப்போ sin 930 plus x. ஸோ 2 டேர்மும் எனக்கு ஈக்குவல் டு 0. அப்படி வேணாலும் சம்ம சால்வ் பண்ணலாம். 2 3 வேலையும் நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? சம் நம்பர் 10. சம் நம்பர் 10 cos 9 plus sin 9 divide by cos 9 minus sin 9. cos 9 plus sin 9 cos 9 minus sin 9. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் பொறுத்தளவுக்கு cos c cos t plus or minus என்ன இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். சேம் டைம் sin c sin d அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் cos sin க்கு ஃபார்முலா தெரியாது. ஓகேவா? தென் அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த cos 9 sin 81 cos 9 sin 81 சொல்லிட்டு எடுக்கலாம். கரெக்டா? பிளஸ் sin 9 டினாமினேட்டர்ல cos 9 sin 81 minus sin 9 எடுக்கலாம். கரெக்டா? இப்படி எடுத்தாலே we can get the answer. கரெக்டா? so just try பண்ணலாமா? sin c plus sin d அந்த ஃபார்முலா என்ன? 2 times of sin. so ரெண்டு ஆட் பண்ணா 90 45 divide by 2 cos different பாத்தீங்கன்னா 72 36. கரெக்டா? divide by 2 times of cos c minus cos t அந்த ஃபார்முலா என்ன? cos 45 sin 36. கரெக்டா? so இந்த term actually wait a minute. cos 45 cos sin 45 cos 45 sin 45 value 1 by root 2 1 by root 2 cancel பண்ணிடலாம். 2 நான் cancel பண்ணிடலாம். cos 36 divided by sin 36 cos 36 sin 36 cot 36 is the answer. cos 36 is the answer. but option la cos 36 illa. okay? then cos 36 equal to tan 54 is our answer. option la tan 54 irukku. then tan 54 is our answer. okay? so next sum pallama. sum number 11. sum number 11 try to solve sum number 11. இந்த சம் பொறுத்தளவுக்கு cos 180 minus a by 2 cos 180 minus a by 2 கரெக்டா? அப்போ cos 90 minus a by 2 cos 90 minus a by 2 sin a by 2 கரெக்டா? sin a by 2 into cos 180 minus 9 ஏவா? அப்போ அது 90 minus 9 a by 2 அப்படி சொல்லிட்டு எடுத்தா sin 9a divide by 2 plus sin 180 minus 3 ஏவா? so sin 180 அத 180 2 90 minus அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். கரெக்டா? so 90 minus அப்படி சொல்லிட்டு எடுத்தா 90 minus 3a divide by 2 அப்படி சொல்லிட்டு எடுத்தா it cos 3a divide by 2 into sin 90 minus 13a. correct? 13a divide by 2 அப்போ cos 13a by 2. correct? இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு பிளஸ்க்கு தான் ஃபார்முலா இருக்கு. sin a sin b இருக்கு. அப்போ என்ன பண்ற அப்படினா 2 by 2 இந்த டேர்ம்ல 2 by 2 மல்டிப்ளை பண்றேன். இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ 2 sin a sin 2 sin a sin b. இங்க இது எங்க வரும்? cos a plus b plus cos minus cos
a minus b அந்த டேர்மோட ஃபார்முலா கரெக்டா. அப்போ இந்த டேர்மோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா cos different 8a divided by 2 4a minus cos 5 கரெக்டா. ஸோ ஜஸ்ட் எந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன் அப்படின்னா cos a minus b minus cos a plus b. இந்த ஃபார்முலா என்ன? cos a minus b cos a plus b. So இந்த ஃபார்முலா 2 times of sin a sin b கரெக்டா. ஸோ இதோட ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் கரெக்டா. a minus b. ஸோ இந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட் எனக்கு 8a divided by 2 4a and sum of the value 10a divided by 2 5a கரெக்டா. plus actually ஒரு 1 by 2 இருக்கு 2 cos a cos b. ஸோ இந்த டேர்ம் எங்க இருக்கும் அப்படின்னா cos சம் எனக்கு 16 divided by 2 8a plus cos டிஃபரண்ட் எனக்கு 10 5a கரெக்டா. டிஃபரண்ட் எனக்கு 5a cos a plus b plus cos a minus b அதோட ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா கரெக்ட். ஜஸ்ட் ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன், ஜஸ்ட் தெளிவா பார்த்துக்கோங்க ஓகேவா. cos 5a minus cos 5a plus cos 5a கேன்சல் பண்ணிடலாம். இந்த cos 4a cos 8a இருக்கு கரெக்டா. ஸோ அகைன் நம்ம cos c cos t அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் கரெக்டா. cos c cos t அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். cos d plus cos c ஃபார்முலா 2 times of 2 cos ஆட் பண்ணா எனக்கு cos தான் வரும் கரெக்டா. 2 cos ஆட் பண்ணா cos c 2 ஆட் பண்ணா எனக்கு 12 divided by 2 6a டிஃபரண்ட் எனக்கு 4a. so then cos 2a. so இந்த 2a கேன்சல் பண்ணிடலாம். then answer is cos 6a plus cos 2a is our answer கரெக்டா. so அந்த ஒரு 8 ஃபார்முலா தான் சுத்தி அந்த ஒரு 8 ஃபார்முலா தான் மறுபடியும் அகைன் பார்த்துட்டு இருக்கோம். சம்திங் எதுவும் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா சம்திங் if you get confused just go back, scroll back the video and once again அந்த ஃபார்முலாலாம் தெளிவா மெமோரைஸ் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா. ஏன்னா சில பேர் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ 2 times 3 times அந்த ஃபார்முலா எழுதி பார்த்துட்டு அண்ட் ஒன்ஸ் அகைன் அதை மெமோரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாகிடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். சம் நம்பர் 12 nearly same model. sin y minus z plus sin y plus z plus 2 sin y. ஸோ இந்த பிளேஸ்ல எனக்கு sin a minus b plus sin a plus b இதோட ஃபார்முலா என்ன? sin a plus b plus sin a minus b ஓட ஃபார்முலா 2 times of பிளஸ் தான பண்றோம். அப்போ sin a 2 times of sin a cos b கரெக்ட்டா. plus ஒரு 2 sin y இருக்கு 2 sin y சாரி இதெல்லாம் x சாரி y is at y is at its y இது எனக்கு z கரெக்ட்டா. டினாமினேட்டர்ல சேம் அதுவே தான் பட் x minus z plus sin x plus z அப்படி சொல்லிட்டு கரெக்ட்டா. sin a plus b plus sin a minus b அந்த ஃபார்முலா வாட்ஸ் தி ஃபார்முலா ஆஃப் sin a plus b plus sin a minus b ஃபார்முலா என்ன? 2 times of sin a cos b இத நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா. சோ அப்ளை பண்ணா 2 times of sin a க்கு பதிலா x இருக்கு கரெக்ட்டா. சோ x cos z plus ஒரு 2 sin x எனக்கு இந்த சைடு ரிமைனிங் இருக்கு கரெக்ட்டா. 2 sin x எனக்கு ரிமைனிங் இருக்கு. நல்லா இந்த ஃபார்மேட்டை பாருங்க, நல்லா கவனிச்சிங்க அப்படினா 2 sin y 2 sin x 2 sin x கரெக்ட்டா. சோ இந்த டேர்மை காமனா எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும்? cos z plus 1 இருக்கும், கேன்சல் ஆயிடும். then answer will be sin y divided by sin x பார்த்தோனே சொல்லலாம் sin x y divided by sin y. so இந்த 2 டேர்மையும் வெளியில எடுத்தா 2 sin y remaining cos
z plus 1 கரெக்டா ஸோ டினாமினேட்டர்ல 2 sin x 2 sin x cos z plus 1 ஸோ கேன்சல் பண்ணிட்டா sin y divided by sin x is our answer ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் சம் நம்பர் 13 இதெல்லாம் டயர் 2 சம் பார்க்கதான் சம் ரொம்பவே பெருசா இருக்கும் பட் ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வெல் ப்ராக்டிஸ்ல இருந்துச்சுன்னா சம்ம ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஹியர் sin x plus y அந்த 2 sin x அந்த சைடு மூவ் பண்ணிருங்க sin x plus y sin x minus y அந்த sin x plus y sin x minus y ஃபார்முலா என்ன இப்போதான் பார்த்தோம் 2xy இருக்கா 2 sin x cos y plus 2 times of minus 2 times of sin x கரெக்டா டினாமினேட்டர்ல cos x plus y cos x minus y cos x plus y cos x minus y ஃபார்முலா என்ன cos x plus y cos x minus y ஃபார்முலா 2 times of cos x cos y கரெக்டா சோ அந்த சைடு minus 2 cos x ஒரு minus 2 cos x எனக்கு ரிமைனிங் இருக்கு இந்த டேர்ம்ல நல்லா பாத்தீங்கன்னா இந்த சம்ம பார்த்த உடனே உங்களால சால்வ் பண்ண முடியும் ஐ திங்க் 2 sin x 2 cos x 2 cos x அப்போ இந்த டேர்மை வெளியில எடுத்தா இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகும் sin x divided by cos x தான் ரிமைனிங் இருக்கு கரெக்ட்டா சோ 2 sin x இந்த டேர்ம்ல மைண்ட்லயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் சும்மா எழுதுறேன் 2 cos x cos y minus 1 so cancel பண்ணிட்டா tan x கரெக்ட்டா tan x so இந்த சைடு இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு கரெக்ட்டா sin 10x minus sin 8x sin c minus sin d அந்த ஃபார்முலா கரெக்ட்டா so sin c minus sin d ஃபார்முலா so sin c sin d ஃபார்முலா 2 times of cos 2 ஆட் பண்ணா எனக்கு 18 9x sin டிஃபரண்ட் எனக்கு 2x so sin x கரெக்ட்டா டினாமினேட்டர்ல cos 10x plus cos 8x so cos c cos d ஃபார்முலா எனக்கு பிளஸ் இருக்கு cos 9x cos x கரெக்ட்டா so இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் sin x divided by cos x sin x divided by cos x also tan x கரெக்ட்டா also tan x இங்க ஒரு tan x tan x into tan x equal to tan square x is our answer tan square x is our answer that's it guys so ஃபார்முலா தெரிஞ்சு அப்படினா நம்ம இந்த ஸ்டெப்லயே இங்க ஒரு tan x வரும் அங்க ஒரு tan x வரும் tan square x னு சொல்லிட்டு சம் within a minuteல சால்வ் பண்ண முடியும் அதர்வைஸ் இந்த சம் எல்லாம் வேல்யூ புட் மெத்தடோ நீங்க ஒரு தீட்டா அப்ளை பண்ணியோ சம் சால்வ் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டம் ஓகேவா சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா பாத்துக்கோங்க if you are preparing tired ஓகேவா so 13 14 sum number 14 also one of the interesting sum try பண்ணலாமா இந்த sum try பண்ணலாமா here இந்த sumல முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஃபார்முலா அப்ளை பண்றது எல்லா ஃபார்முலாவும் அப்ளை இருக்கும் ஜஸ்ட் அப்ளை பண்ணி கத்துக்கோங்க ஓகேவா சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா if I multiply 2 மல்டிப்ளை பண்ணா sin a sin 2a இருக்கும் plus 2 sin 3a sin 6a plus 2 times of sin 4a sin 30a denominatorல 2 times of sin a cos 2a இருக்கு நான் என்ன பண்றேன் cos 2a sin a just change பண்ணி எழுதிக்கிறேன் ஓகே just place change பண்ணி எழுதிருக்கேன் next 2 times of cos 6a sin 3a sin 3a plus 2 times of cos 13a sin a சொல்லிட்டு எழுதிருக்கேன் கரெக்ட்டா சோ நல்லா பாருங்க 2 times of sin a sin 2a 2 times of sin a sin 2a எங்க வரும் அப்படினா
ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் காஸ் டிஃபரண்ட் எனக்கு a மைனஸ் காஸ் சம் பண்ணா 3a கரெக்டா. ஸோ காஸ் a மைனஸ் b இங்க ஒன்று எழுதுறேன். காஸ் a மைனஸ் b மைனஸ் காஸ் a பிளஸ் b ஃபார்முலா தான் sin a sin b. sin a sin equal to 2 sin a sin b ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி I have told to you கரெக்டா. ஸோ இதான் ஃபார்முலா கரெக்டா. இந்த டேர்ம் அப்போ எல்லாம் எனக்கு sin a sin a தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் எழுதணும். பிளஸ் டிஃபரண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3a cos 3a மைனஸ் சம் எனக்கு 9a cos 9a பிளஸ் 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 9a வரும் கரெக்டா. ஸோ cos 9a மைனஸ் சம் எனக்கு 17 cos 17a டினாமினேட்டர்ல 2 டைம்ஸ் ஆஃப் cos a sin a sorry cos a sin b 2 டைம்ஸ் ஆஃப் cos a sin b எங்க வரும்னா sin a plus b minus sin a minus b கரெக்ட்டா. அந்த ஃபார்முலா அப்போ sin a plus b sin a plus b எனக்கு sin 3a minus sin a minus b a கரெக்ட்டா. பிளஸ் இங்க 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சம் அப்புறம் டிஃபரண்ட் sin சம் எனக்கு 9a sin 9a sin 9a மைனஸ் டிஃபரண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3a sin 3a பிளஸ் sin சம் பாத்தீங்க அப்படின்னா 17a மைனஸ் டிஃபரண்ட் எனக்கு sin சாரி 14a வருமோ 13 சாரி இது 4a வா தான் இருக்கணும். எஸ் 4a அப்போ 17a டிஃபரண்ட் எனக்கு 9a கரெக்ட்டா. ஸோ பிளஸ் மைனஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். cos 3a minus cos 3a plus cos 3a minus cos 9a plus cos 9a and then sin 3a plus sin 3a minus sin 3a and then plus sin 9a minus sin 9a வேற எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல cos a minus cos 17a cos a minus cos 17a சொல்லிட்டு இருக்கு. cos a minus cos 17a அதோட ஃபார்முலா அது ரெண்டுத்துக்கும் cos c cos t அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் cos சாரி மைனஸ் இருக்கா அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் sin வரும். sin ஃபர்ஸ்ட் எனக்கு அது பிளஸ்லயே வந்துரும். டிஃபரன்ஸ் சாரி சம் பாத்தீங்கன்னா 18 அப்போ 9a டிஃபரன்ஸ் எனக்கு 6 அப்போ sin 8a டினாமினேட்டர்ல sin 17a minus sin a sin 17a minus a அப்போ sin c sin d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா sin 2 times of cos 2 times of cos 9a sin 8a கரெக்ட்டா. sin 8a sin 8a கேன்சல் பண்ணிடலாம். our answer is tan 9a tan 9a. so just இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஃபார்முலா டெரைவ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் சம் இஸ் சம் நம்பர் 15. இந்த சம்மை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் கரெக்டா. ஆன்சர் டெஃபினட்டா sin x தான் இருக்கும். எப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி tan x plus cot x அதோட வேல்யூ cosecant x secant x. ஸோ secant x கேன்சல் பண்ணிவிட்டா cosecant இருக்கும் 1 by cosecant sin x சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம் tan x plus cot x. ஸோ இந்த டேர்ம் கொடுத்தாங்கன்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் நியூ ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இதோட வேல்யூ sin x டிவைட் பை cos x plus cos x divided by sin x கரெக்ட்டா. tan sin divided by cos cos divided by sin கிராஸா மல்டிப்ளை பண்ணா sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ பாத்தீங்க அப்படினா எனக்கு 1 டினாமினேட்டர்ல
sin x cos x வரும் கரெக்டா sin x plus cos x sin x sorry 1 by sin x 1 by cos x அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா cosecant x into secant x. It's a first formula. It's a first formula and second is a 1 minus sin x cos x. இது எனக்கு செகண்ட் ஃபார்முலா. இது எல்லா டேர்மும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சப்போஸ் இஃப் யூ மல்டிப்ளை டு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 2 மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் செஷன்ல தான் பார்த்தோம் 2 டிவைட் பை sin 2 sin x cos x 2 sin x cos x வேல்யூ 2 sin 2 theta sin 2x sin 2x okay. So you have to know each and every formula, each and every term தெரியணும் okay. Sin x tan x plus cot x ஓட values okay. இதை யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணிடலாம். Here answer is sin x கரெக்ட்டா. So next 16 sum number 16 இத ஒரு 2 3 வேல சம்ம சால்வ் பண்ணலாம். sum number 16 first இந்த சம்ம tan 9 and then tan 81 plus tan 81 plus cot 9 அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம் கரெக்ட்டா. tan 81 cot 9 அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம். மைனஸ் காமன் எடுத்தா tan 27 plus tan 63 plus cot 27 அப்படி சொல்லிட்டு எழுதலாம் ஓகேவா. ஸோ இந்த சம்ம ஒன் வே இஸ் tan c tan d அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். another one way is tan a cot k tan x cot x இப்போதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் 2 divide by sin 2 theta sin 18 minus இந்த டேர்ம்ல ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 divide by sin 2 times 54 கரெக்ட்டா. சோ இப்போ ஜஸ்ட் நான் இப்போதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் கரெக்ட்டா. சோ கிராஸா நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 times of sin 54 minus sin 18 denominatorல sin 18 sin 54 கரெக்ட்டா. sin 18 sin 54 sin நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா sin c sin d ஃபார்முலா என்ன sin c minus sin d ஃபார்முலா என்ன 2 into 2 times of cos ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 72 வரும். 72 divided by 2 36 into difference பாத்தீங்கன்னா 36 அப்போ 18 வரும். sin 18 denominatorல sin 18 sin 54 கரெக்ட்டா. sin 18 கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. sum of the value 36 plus 54 90 36 plus 54 90 then these two terms are cancel பண்ணிடலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான் கரெக்ட்டா. ஏனா cos 36 equal to sin 54 sin 54 கேன்சல் பண்ணிடலாம். remaining the answer is 4. That's it guys. One way is you can apply sin c sin d formula tan c tan d formula அந்த formula apply பண்ணி சால்வ் பண்ணலாம். other way is இப்படியும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே. so next sum is sum number 17 இந்த sum பொறுத்தளவுக்கு வேற வழி இல்ல. you have to apply tan c plus tan d formula அந்த formula apply பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ண முடியும் கரெக்ட்டா. so tan c plus tan d formula is sin c plus d கரெக்ட்டா. 5x plus 3x 8x sin 8x divide by cos 5x cos 3x கரெக்ட்டா. cos 5x cos 3x கரெக்ட்டா. divide by 4 cos 4x கரெக்ட்டா. 4 cos 4x இருக்கு. அப்போ 4 cos 4x அப்படி வெச்சுக்கலாம். ரிமைனிங் பாத்தீங்க அப்படினா tan 5x minus tan 3x. அப்போ formula is sin 5x minus 3x 2x divided by cos 5x cos
3x கரெக்டா சோ டினாமினேட்டர் சேம் இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டா sin 8x sin 8x actually எப்படி எழுதலாம் அப்படினா sin 2 into 4x கரெக்டா sin 2 into 4x அப்போ 2 times of sin 4x cos 4x sin 2 theta value sin 2 theta value 2 times of sin 2 sin 4x cos 4x கரெக்டா அப்போ இந்த cos 4x ஐயும் இந்த cos 4x கேன்சல் பண்ணிடலாம் sin 8x equal to 2 times of cos 4x sin 4x cos 4x இந்த 4x கேன்சல் பண்ணிடலாம் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் ரிமைனிங் பாத்தீங்கன்னா இங்க ஒரு sin 2x இருக்கு அகைன் என்ன பண்ண இந்த sin 4x வேல்யூ 2 times of sin 2x cos 2x டினாமினேட்டர்ல ஒரு 2 sin 2x இருக்கு கரெக்ட்டா 2 sin 2x இருக்கு sin 2x கேன்சல் பண்ணா cos 2x is our answer cos 2x is our answer just ஒரு tan c tan d அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படினா சம்ம பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு சம் தான் இந்த சம் ஆல்சோ asked sum previous yearல கேட்ட சம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் போலாம் சம் நம்பர் 18 also one of the important sum பார்த்தலாமா tan 40 plus tan 20 plus root 3 tan 40 tan 20 இந்த மாதிரி சம் கேட்டாலே சேம் மாடல் இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சம் என்ன கேட்டாலுமே tan 40 tan 60 கரெக்ட்டா tan 40 tan 60 அப்போ 60 tan 60 equal to tan 40 wait a minute கொஞ்சம் எழுதிக்கிறேன் என்ன அப்படினா tan 60 equal to tan 40 plus 20 அப்படி எழுதுறோம் ஓகே சோ tan 60 இந்த ரெண்டு தாட்னா tan 60 equal to tan 60 ஓகே சோ actually 60 equal to 40 plus 20 so ரெண்டு சைடும் tan ஆட் பண்ணிருக்கோம் ஓகேவா இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன் tan 60 equal to so இங்க எழுதிக்கலாமா tan 60 that means tan 60 value root 3 correct tan 60 equal to root 3 equal to tan a plus b அந்த ஃபார்முலா என்ன tan 40 plus tan 20 denominatorல 1 minus tan 40 tan 20 okay so இந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணா root 3 minus root 3 tan 40 tan 20 equal to tan 40 plus tan 20 so most of the sum எல்லா சம்முமே இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் சேமா தான் இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் இந்த மாதிரி 60 40 ஆர் 10 20 30 60 அந்த மாதிரி ஏதோ சம்திங் கொடுத்துருப்பாங்க அப்போ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த டேர்ம் வரைக்கும் கொண்டு வந்துருங்க அப்புறம் என்ன கேட்கறாங்களோ சம்ல ஆஸ்க்டு டேர்ம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆக்சுவலி என்ன கேட்டாங்க tan 40 plus tan 20 tan 40 plus tan 20 plus root 3 tan 40 tan 20 இந்த டேர்ம் அங்க மூவ் பண்ணலாம் கரெக்ட்டா if you move this term to this side இந்த சைடு எனக்கு மூவ் பண்ணா இங்க பிளஸ் ஆயிரும் இது ஈக்குவல் ஆயிரும் கரெக்ட்டா அப்போ tan 40 plus tan 20 plus tan root 3 tan 40 tan 20 equal to root 3 answer is root 3 that's it guys so இந்த சம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க next sum number 20 sum number 19 sum number 19 also same model really same model இதே மாடல் sum தான் sum சால்வ் பண்ணலாமா here sin 40 tan 40 tan 10 இருக்கு கரெக்ட்டா அப்போ என்ன எடுக்கணும் அப்படினா tan 50 எடுக்கலாம் tan 50 ஃபார்முலா என்ன actually tan 50 அப்படினா tan இங்க 40 10 தான் இருக்கா அப்போ 40 plus 10 ஃபார்முலா என்ன tan 40 plus tan 10 divide by 1 minus tan 40 tan 10 கரெக்ட்டா
tan 40 நம்ம அப்படியே வச்சுக்கலாம், tan 50 அப்படியே வச்சுக்கலாம். இந்த டேர்ம் இங்க மூவ் பண்ணா tan 50 மைனஸ் இந்த டேர்மை இங்க மல்டிப்ளை பண்ணும்போது tan 50 tan 40 tan 10 equal to tan 40 plus tan 10. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லா சமமும் சேம் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ ஆகும். இந்த மாடலை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், 50 40 plus 10 அதை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த டேர்ம் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணும்போது இந்த டேர்ம் இங்கேயும் மல்டிப்ளை ஆகும், இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? ஸோ நல்லா பாருங்க, tan 50 tan 40 sum of the value 90 degree, இதோட வேல்யூ 1. கரெக்டா? இதோட வேல்யூ 1. then tan 50 minus tan 10, இந்த சைடு tan 40 plus tan 10 இருக்கு. கரெக்டா? so they ask the term, எந்த term கேக்குறாங்க, tan 40 plus 2 times of tan 10 கேக்குறாங்க. கரெக்டா? அப்போ இந்த minus tan 10, இந்த minus tan 10 இந்த சைடு மூவ் பண்ணா tan 40 plus 2 times of tan 10 வந்து. கரெக்டா? ஸோ இந்த ஒரு tan 10 அந்த சைட் போனால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 210 ப்ளஸ் 210 2 times of tan 210 சாரி 2 times of tan 10. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் tan 50 மட்டும் இருக்கும். tan 50 is our answer. tan 50 is our answer. That's it guys. So next sum மூவ் பண்ணலாம். Sum number 20. Nearly same model. Try to solve it. Sum number 20. இந்த மாடல் கொஞ்சம் நல்லா பார்த்துச்சுங்க, கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம் தான். இந்த சம்முக்கும் சேம் அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். 5x 3x 2x கரெக்டா? 5x 3x 2x இருக்கு. அப்போ 3x plus 2x equal to 5x. கரெக்டா? அப்போ tan 5x equal to tan 3x plus 2x. டைரக்டா இந்த ஃபார்முலாவே நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ tan 5x equal to tan 3x plus tan 2x divided by 1 minus tan 3x tan 2x. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சைட் மல்டிப்ளை பண்ணலாம். இஃப் யூ மல்டிப்ளை திஸ், இந்த டேர்மை இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணா tan 5x minus tan 5x tan 3x tan 2x equal to இந்த சைடு எனக்கு tan 3x plus tan 2x இருக்கு. கரெக்டா? tan 2x இருக்கு. கரெக்டா? ஸோ என்ன கேட்குறாங்க, tan 5x into tan 3x into tan 2x, tan 5x into tan 3x into tan 2x equal to அந்த டேர்ம் கேட்குறாங்க. அப்போ இந்த மைனஸ் டேர்ம் இங்க மூவ் பண்ணா இது பிளஸ் ஆயிரும், இந்த மைனஸ் டேர்ம் இங்க மூவ் பண்ணா பிளஸ் ஆயிரும். தென் இந்த 2 டேர்மையும் இந்த சைடு மூவ் பண்ணா tan 5x minus tan 3x minus tan 2x is our answer. கரெக்டா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே இங்க வந்துடும். ஸோ தென் tan 5x tan 3x tan 2x is our answer. ஓகே? ஸோ சேம் மாடல்ல ஒரு சம் இங்க கொடுத்துருக்கேன். try to solve it. try to solve this sum. இங்க ஒரு சம் கொடுத்துருக்கேன், இந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாமா? Sum number 21. A plus B plus C are angle of triangle. Triangle angle. Then A plus B plus C. Then A plus B plus C equal to 180 degree. Sum of the angle of the triangle 180 degree. Correcta? Then tan A plus tan B plus tan C divided by tan A tan B tan C. Answer 1 guys. So இந்த sum எல்லாம் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும். So you have to know this sum. இந்த சம்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும். எப்படி அப்படின்னா இதோட இப்போ ஒரு டெரிவேஷன் சொல்றேன், அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? if A plus B plus C equal to 180 degree, if A plus B plus C equal to 180 degree, இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த C அந்த சைடு மூவ் பண்ணலாம். கரெக்டா? A plus A plus B equal to 180 minus C. கரெக்டா? A plus B equal to 180 minus C. அப்போ tan A plus B equal to tan 180 minus C. கரெக்டா? two சைடும் tan ஆட் பண்ணிக்கிறேன். So then the formula is tan A plus
tan B divided by 1 minus tan A tan B, correct? Equal to tan 180 minus C, tan 180 minus theta minus tan theta minus tan C, ஓகேவா? இந்த டேர்மை நான் இந்த சைடு இப்போ மல்டிப்ளை பண்ணா, இந்த டேர்மை அங்கே நான் மல்டிப்ளை பண்ணா tan A plus tan B, tan A plus tan B equal to minus tan C plus tan A tan B tan C, கரெக்டா? ஸோ இது மைனஸ், இந்த மைனஸ் டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் tan C equal to இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும் tan A tan B tan C, கரெக்டா? ஸோ இங்கே tan A plus B plus tan A plus B, அப்போ இந்த டேர்மை இந்த மூவ் பண்ணலாம், tan A plus tan B, இந்த டேர்மை இந்த சைடு நான் மூவ் பண்ணா tan A plus tan B plus tan C equal to, ஸோ என்ன ஆயிரும், இது இந்த சைடு மூவ் பண்ணா பிளஸ் இது எனக்கு ஈக்குவல், கரெக்டா? ஸோ tan A plus tan B plus tan C equal to tan A tan B tan C, இந்த டேர்மையும் இந்த சைடு மூவ் பண்ணா if you divide the term, இதை இங்க மூவ் பண்ணா tan A tan B tan C equal to 1, that's it guys, equal to 1, இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேர்மை நல்லா பார்த்துக்கோங்க. You have to know one thing, that is என்ன அப்படின்னா, if A plus B plus C equal to 180 degree, if A plus B plus C equal to 180 degree, then tan A plus tan B plus tan C equal to tan A tan B tan C, ஓகேவா? ஸோ இது எனக்கு ஃபார்முலா ஆர் ஒரு டெரிவேஷன், இது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? சேம் டைம் இந்த வேல்யூ நான் அங்கே மூவ் பண்ணாலும் tan A plus tan B plus tan C, டினாமினேட்டரில் tan A plus tan into tan B into tan B into tan C equal to 1, கரெக்டா? சேம் டைம் இந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. சேம் டைம் இதை நான் செப்பரேட்டா டிவைட் பண்ணா, tan A tan A கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 1 by tan A tan B, கரெக்டா? ரிமைனிங் 1 டிவைட் பை tan B tan C இருக்கும். சேம் டைம் இங்க 1 டிவைட் பை tan B கேன்சல் ஆயிரும், AC இருக்கும், tan A tan C இருக்கும், பிளஸ் 1 டிவைட் பை tan C கேன்சல் ஆயிரும், tan A tan B இருக்கும், கரெக்டா? 1 by tan A tan B வேல்யூ என்ன? ஸோ இது ஈக்குவல் டு 1. 1 by tan A B tan C வேல்யூ என்ன? cot B cot C plus cot, actually இப்படி கூட எழுதிக்கலாமா, cot A cot B cot B cot C plus cot C cot A equal to 1 guys. You have to know this thing. So இந்த எல்லாமே உங்களுக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ இது நல்லாவே தெரியணும், ஓகேவா? ஸோ இஃப் A plus B plus C equal to 180 degree, tan A plus tan B plus tan C equal to tan A tan B tan C, and then cot A cot B plus cot B cot C cot A equal to 1, ஓகேவா? ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 22. சம் நம்பர் 22. I think it's easy task for you. Try to solve sum number 22. இந்த சம் பார்த்துட்டே சொல்லலாம். Here answer is 1, கரெக்டா? இதோட ஆன்சர் 1. ஏன்னா 20 plus 72 20 plus 72 plus 88 equal to 180 degree. If A plus B plus C equal to 180 degree, then cot A cot B plus cot B cot C and
plus cot C cot A value 1 correct. So next sum பண்ணிடலாம். Sum number 23. Sum number 23. If A plus B plus C equal to 180 degree. If A plus B plus C equal to 180 degree, then cos A plus B divided by sin B plus sin B sin C. எனக்கு ஒரு term இருக்கு கரெக்ட்டா. So let's try this sum. Cot A plus B C இங்க மூவ் பண்ணா A plus B equal to 180 minus C கரெக்ட்டா. A plus B equal to 180 minus C. Sorry, எனக்கு A equal to 180 minus A equal to 180 minus B plus C சொல்லிட்டு எழுதலாம் கரெக்ட்டா. அப்போ cos A equal to cos 180 minus B plus C, cos 180 minus B plus C sin cos B plus C, cos minus cos B plus C divide by sin B sin C கரெக்ட்டா. அப்போ சேம் டைம் இந்த பிளேஸ்ல cos B வேல்யூ என்ன வரும்? cos B வேல்யூ மைனஸ் cos A plus C வரும் கரெக்ட்டா. A plus C divide by sin A sin C, sin A sin C. சேம் டைம் எனக்கு cos C இருக்கு. cos C வேல்யூ என்ன வரும்? மைனஸ் cos A plus B divide by sin A cos B கரெக்ட்டா. sin A sin B sin A sin B டினாமினேட்டர்ல அப்படி வரும் கரெக்ட்டா. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். cos B plus C formula. What is the formula of cos A plus B? cos A plus B formula இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் cos A B இருக்கா, அப்போ B cos B cos C plus cos plus sin B sin C கரெக்ட்டா. ஸோ நல்லா பாருங்க, cos minus cos B plus C minus cos B plus C minus cos B cos C plus எனக்கு இந்த ஆக்சுவலி மைனஸ் வரும், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றதுனால plus sin B sin C இருக்கு கரெக்ட்டா. ஸோ நம்ம செப்பரேட்டா இதை டிவைட் பண்ணா, if you divide separately so இந்த term கேன்சல் ஆயிடும். cos B divided by sin B cos C divided by sin C minus cot B cot C கரெக்ட்டா. ஸோ இந்த term கேன்சல் ஆயிடும், இந்த term எனக்கு கேன்சல் ஆயிடும். plus 1 இங்க சேம் டைம் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் cot B இருக்கா, ஸோ A இருக்கா, cot A cot C plus 1 இங்க என்ன வரும்னா மைனஸ் cot AC AB cot A cot B plus 1 வரும் கரெக்ட்டா. plus 1 plus 1 plus 1 plus 3 கரெக்ட்டா. plus 3 இந்த term எனக்கு மைனஸா காமனா வெளில எடுத்தா cot A B plus cot BC cot B cot C plus cot C cot A, அந்த entire value 1 கரெக்ட்டா. so minus 1 இந்த entire value minus 1, then answer is 2 guys. then our answer is 2. that's it guys. இந்த சம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த sum this way இப்படியும் sum சால்வ் பண்ணலாம், or else you can solve this sum directly. A equal to B equal to C equal to 60 degree சொல்லிட்டு sum சால்வ் பண்ணிடலாம். A equal to B equal to C equal to 60 degree சொல்லிட்டு எடுத்தாலே டைரக்டா sum எனக்கு சால்வ் ஆகிரும். ஓகேவா. ஸோ ஈச் இது மட்டும் இல்லை, இது வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணுறது. சம்டைம்ஸ் இந்த ஏபிசிக்கு பதிலாக 27 63 43 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம் எனக்கு சால்வ் ஆகாது. ஓகேவா. ஐ வில் ப்ரூவ் டு யூ. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், if a plus b plus c equal to 90 degree, if a plus b plus c equal to 180 degree, tan a plus tan b plus tan c divided by tan a tan b tan c equal to 1 சொல்லி சொல்லியிருந்தேன் கரெக்டா.
இப்போ a plus b plus c equal to 60 degree. A value, b value 60 plus 60 plus 60 180 degree. So 60 degree அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணா tan 60 root 3 root 3 root 3 root 3 plus root 3 root 3 plus root 3 plus root 3 denominator root 3 into root 3 into root 3 root 3 into root 3 into root 3 இந்த term பாத்தீங்கன்னா 3 root 3 denominator 3 root 3 answer 1 correct answer 1 sum 60 degree எடுத்தா sum direct solve ஆயிரும் or else நம்ம இந்த formula யூஸ் பண்ணி solve பண்ணலாம் ஓகே சோ அது வேல்யூ எடுத்து sum solve பண்றதே இந்த derivation இந்த மெத்தட் பாத்துக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் sum மூவ் பண்ணலாமா sum number 24 also same model but இன்னொரு ஃபார்முலா இன்னொரு டெரிவேஷன் a plus b plus c equal to 90 degree. If a plus b plus c equal to 90 degree, then cot a plus cot b plus cot c equal to cot a, cot b, cot c. That's it guys. So இதோட வேல்யூ 1 தான். இதோட வேல்யூ 1 தான். எப்படி சொல்லி பார்த்தலாமா? a plus b plus c equal to 90 degree. அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா a plus b equal to 190 minus c அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம் கரெக்ட்டா இப்போ எனக்கு cot term தேவை so cot a plus b cot 90 minus c அப்படினு எடுத்துக்கலாம் கரெக்ட்டா so cot a plus b ஃபார்முலா என்ன what is the formula of cot a plus b cot a plus b cot a cot b minus 1 divided by cot b plus cot a. It's a formula of cot a plus b. Cot a plus b formula. Cot a cot b minus 1. Cot b plus cot a. Cot b plus cot a. இதான் எனக்கு cot a plus b formula. Correcta? Is equal to in the side cot 90 minus theta. Cot 90 minus theta tan theta tan c. Correcta? இப்போ இந்த டேர்ம் நான் அந்த சைடு மல்டிப்ளை பண்ணா cot a cot b minus 1 equal to tan c 1 by cot c அப்படி சொல்லிடலாம் கரெக்ட்டா 1 by cot c cot b cot a எழுதிக்கலாமா இந்த cot c நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணா cot a cot b cot c minus cot equal to இங்க என்ன இருக்கு cot a plus cot b cot a plus cot b இருக்கு கரெக்ட்டா சோ இந்த மைனஸ் cot c அந்த சைடு மூவ் பண்ணா இந்த மைனஸ் cot c அந்த சைடு மூவ் பண்ணா cot a plus cot b plus cot c it's a formula guys it's a formula or derivation ஓட ரிசல்ட் ஓகேவா சோ cot a cot b cot c equal to cot a plus cot b plus cot c ஓகேவா சோ இத யூஸ் பண்ணீங்க அப்படினா you can get the answer சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க if a plus b plus c equal to 90 degree if a plus b plus c equal to 90 degree then cot a plus cot b plus cot c equal to cot a cot b cot c ஓகேவா same time அந்த term நாங்க இந்த சைடு மல்டிப்ளை சைடு மூவ் பண்ணா cot a plus cot b cot b plus cot c divide by cot a into cot b into cot c equal to 1 ன்னு வரும் கரெக்ட்டா சோ இன்டிவிஜுவலா டிவைட் பண்ணா you get 1 divided by cot b cot c 1 divided by cot b cot c அப்படி சொல்லிட்டு வரும் அப்போ 1 divided by cot c cot c பாத்தீங்கன்னா tan a tan b plus tan b tan c plus tan c tan a equal to 1 that's it guys so if a plus b plus c equal to 90 degree a plus b plus c equal to 90 degree in the term equal to 1 in the term equal to 1 okay va sum number 25 at last sum in the sum பாத்தீங்க அப்படினா tan 20 plus tan 47 tan 23 tan 23 tan 10 correct
20 plus 47 plus 23 correct. 20 plus 47 plus 23 equal to 90 degree. If a plus b plus c equal to 90 degree, then tan a, tan b, tan b, tan c, tan c, tan a equal to 1 correct. In the sum oda answer, sum number 25 answer is 1 guys. That's it. So ஒரு 25 sum solve பண்ணியாச்சு. Each and every sum are difficult and important sum. Also last year asked this question correct. So each and every sum நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நல்லா சம்மை பார்த்துருந்தீங்கனாலே CPU எக்ஸாம் CGL டயர் 1 எக்ஸாம்ல கூட இந்த கான்செப்ட் கேட்டிருப்பாங்க கரெக்டா. ஸோ ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு 8 ஃபார்முலாஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அது எப்படி டெரைவ் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா சம் ஈஸியாக ஃபார்முலா ஈஸியாக மைண்டில் ஏறிடும். ஆர்எல்எஸ் அதை மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்படி டெரைவ் ஆச்சு அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் டாபிக்ஸை ஃபாலோயிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ், ஸ்டே வித் நாகாஸ்டே.